ஹாய், வெல்கம் டு லைக் ஷேர் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல். நான் விஜயேந்திரா. நேற்று மார்க்கெட் நம்ம சொன்னபடி அப் சைடு மூவ் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட 0.3% மேலே மூவ் ஆயிருந்தது. நிஃப்டி வந்து 25,330ல ஸ்டே ஆச்சு. சென்செக்ஸ் வந்து 82,693ல முடிஞ்சது. நேற்றுனுடைய அப்சைடுக்கான காரணம் பிஎஸ்யூ பேங்க்ஸ், ஆட்டோ, ஐடி, ஆயில் அண்ட் கேஸ் இந்த செக்டர் எல்லாம் நல்ல மூமெண்ட் இருந்தது. ஸோ அதனால இந்த அப்சைட் மூமெண்ட் சாத்தியமாச்சு. ஆனாலும் நேற்று வந்து மெட்டல், எஃப்எம்சிஜி, ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டவுன் சைடு தான் மூவ் ஆச்சு. இந்தியா அண்ட் யூஎஸோட ட்ரேட் டிஸ்கஷன் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி அமெரிக்கா ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து இன்வெஸ்டருக்கு பாசிட்டிவாக இருக்குது. இந்தியாவோட ரூபாய் மதிப்பு வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிஃப்டி வந்து 25,150 சப்போர்ட் லெவல் இருக்கிறதுனால அது கீழே வராதுங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ அப்சைடு தான் மூமெண்ட் இருக்கும். அதே மாதிரி 25,500லாம் ரீச் பண்ணிச்சுன்னா தாராளமாக ஒரு ஸ்ட்ராங்னஸ் கிரியேட் ஆகும். மார்க்கெட் வந்து நேற்று அப்சைடாக இருந்திருந்தாலும் நிறைய நேரம் வந்து சைட்வேஸ் தான் மூவ் ஆச்சு. சப்போஸ் இன்னைக்கு கொஞ்சமாக இறங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்னைக்கு இன்ட்ராடேக்கான ஸ்டாக்ஸ் டு வாட்ச் இதில் நம்ம 2 ஸ்டாக்ஸ் தான் பார்க்குறோம். இது நாம் சொல்கிறது ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை நீங்கள் சரியாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா, அதாவது பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ட்ரி ஆகி லாபம் சம்பாதிக்கலாம். ஆம்பர் என்டர்பிரைசஸ் என்ட்ரி லெவல் வந்து 8,290ல எடுக்கலாம். டார்கெட் வந்து 8,390 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 8,254 வச்சுக்கிறது சேஃபாக இருக்கும். அடுத்து சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ், இதில் வந்து என்ட்ரி லெவல் 44.5 வச்சுக்கலாம். டார்கெட் 48 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 40 அல்லது 41 வச்சுக்கிட்ட சேஃப். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுட்டு மார்க்கெட்டில் நீங்கள் பாசிபிலிட்டிஸ் பார்த்து என்டர் ஆகி நிறைய லாபம் சம்பாதிக்க வாழ்த்துக்கள்.